வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ஆன்சர் கீ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்லேயுமே வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பேப்பர் ஒன்றுக்குரிய ஆன்சர் கீயும் வந்துமே சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீடெட் பேப்பர் 2க்குரிய சிடிபி ஆன்சர் கீ அன்அஃபிஷியல், இது வந்து கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர்ஸ் அப்படின்றது இல்லை. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளோட கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். இதுவுமே பார்த்துட்டு அஃபிஷியல் சீட்டெட்டை வந்து அஃபிஷியலாக ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறமுமே வந்து நம்ம ஒரு ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ இது வந்து எந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2ல் கேட்டிருக்கக்கூடிய சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்லெக்சியா இஸ் ஏ டேஸ் கண்டிஷன் விச் இம்பேக்ட்ஸ் லேர்னர்ஸ் எபிலிட்டி டு, அதாவது டிஸ்லெக்சியா அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன், என்ன மாதிரியான ஒரு நிலை, அந்த ஒரு இது வந்து குழந்தைங்களோட கற்றங்களில் எதை எதை வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்லெக்சியா அப்படின்றது என்ன சொன்னோம்னா ரீடிங் டிஸார்டர் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நியூராலஜிக்கல் இது. ஸோ ரீடிங் டிஸார்டர் அப்படின்னா அந்த ரீடிங் அப்படின்றப்போ அந்த வேர்ட்ஸை வந்து அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. வேர்ட்ஸ் மீன் சிம்பிள்ஸ், அந்த லெட்டர்ஸ் ஒவ்வொரு ஏ பி சி அந்த மாதிரியான ஒவ்வொரு லெட்டர்ஸ் அதை தான் நம்ம சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு டிஸார்டர் தான் அந்த டிஸ்லெக்சியா அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர். இது வந்து குழந்தைங்களால அந்த சவுண்ட்ஸ் எப்படி அதை வந்து உச்சரிக்கணும் அப்படின்றது தெரியாது. இப்போ ஆப்பிள் அப்படின்னா அந்த ஏ பி பிஎல்இ அந்த ஒவ்வொரு இதோட அந்த சவுண்டு உச்சரிப்பை வந்து அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டிஸார்டர் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 2 அசர்ஷன், அதாவது அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேர்னிங் ஃப்ரம் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்க்ரீட் எக்ஸ்பீரியன்சஸ் கிவ்ஸ் த சில்ட்ரன் மல்டிபிள் பாத்வேஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் ரிட்ரைவிங் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா பிகாஸ் டெவலப்மெண்ட் இஸ் அ ரிலேட்டிவ்லி ஆர்டர்லி அண்டு சீக்வன்ஷியல். அதாவது அசர்ஷன் அப்படின்றது லேர்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ், நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸில் இருந்தும் கான்க்ரீட் ஒரு நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து வரக்கூடிய லேர்னிங் வந்து நமக்கு ஒரு நல்ல நிறைய மல்டிபிள் வேஸ் ஆஃப் டைவர்ஜன் திங்கிங் அந்த ஒரு இது வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது. ஏன் அப்படின்னா இதுக்கான இந்த அசர்ஷனுக்கான ரீசன் என்ன, அசர்ஷன் வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம அந்த ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் மூலயமா கான்க்ரீட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய லேர்னிங் வந்து எஃபெக்டிவாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அசர்ஷன் வந்து ட்ரூ. அடுத்து ரீசன் பாருங்கள், பிகாஸ் டெவலப்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஆர்டர்லி அண்டு சீக்வன்ஷியல். டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக இருக்கக்கூடியது, ஆர்டராக இருக்கக்கூடியது, சீக்வன்ஷியலாக இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்போ ரெண்டுக்குமே வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா, அந்த அசர்ஷனுக்கு வந்து இந்த ரீசன் வந்து கரெக்டான டெவலப்மெண்ட் தான், கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஆர்டரில் நம்ம லேர்னிங் வந்து கொடுக்குறோம், டீச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டரில் வந்து கொடுக்குறோம், இந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த லைஃப் ப்ராப்ளம்ஸில் கான்க்ரீட் எக்ஸ்பீரியன்ஸஸில் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது அந்த ஒரு ஆர்டர் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 3 போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 asking critical questions such as how much and in what ways are various gender represented in textbooks and media would encourage. அதாவது ஒரு critical questions டெக்ஸ்ட் புக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்னா how much and in what ways are, அதாவது எந்த அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த வழிகளெல்லாம் பல்வேறு பாலினங்கள் வந்து புத்தகத்துலேயும் மீடியா ஊடகங்களையும் வந்து பிரதிபலிக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து எதை ஊக்குவிக்குது அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஐடென்டிட்டியை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, டிஸ்கரேஜிங் ஜெண்டர் ரோல் ஃப்ளெக்சிபிலிட்டி, கொஸ்டினிங் ஜெண்டர் ஸ்டீரியோடைப், ஸ்ட்ரென்தனிங் ஜெண்டர் கான்ஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு
ஸ்டீரியோடைப்ஸ் பாலினங்கள் வந்து எப்படி இருக்குது அதை வந்து கேள்வி பண்ணுறதுக்கான ஒரு விதமாக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இது பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்க்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாதிரியான அந்த சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்லேயும் சரி மீடியாலையும் சரி எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து எதை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக தான். அதை இது பண்ணுறதுக்காக தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 assertion reason question. In an inclusive classroom, adaptation should be made in learning goals, pedagogical strategies as well as assessment. அதாவது இன்க்ளூசிவ் கிளாஸ்ரூமில் வந்து நம்ம லேர்னிங் கோல்ஸ்லையும் பெடகாகிக்கல் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் அசஸ்மெண்ட்லையும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடாப்டேஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிகாஸ் the philosophy of inclusion advocates eliminations of all individual differences through pedagogical approaches and assessment. எதுக்காக நம்ம அந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் அதாவது சில அடாப்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படின்றது குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸுமே எலிமினேஷன் பண்ணுது அப்படின்றது. ஸோ இன்க்ளூசிவில் வந்து எலிமினேட் பண்ணுறது கிடையாது, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை எலிமினேட் பண்ண மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அதை ஒரு சோர்ஸாக எடுத்து அதை ஒரு ரிசோர்ஸாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் இது பண்ணுறது தான் வந்து கரெக்டு. ஸோ இதில் வந்து எல்லா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸையும் வந்து எலிமினேட் பண்ணுறதுன்னு கிடையாது. ஸோ ரீசன் வந்து தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் என்னென்னா A is true but R is false, ஆப்ஷன் 1. Next question number 5. A teacher noticed that one of her students is highly distractible and has trouble paying attention during class. Which of the following strategies would is an effective strategy in helping the student stay focused? அதாவது என்னென்னா தன்னோட கிளாஸில் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி அட்டென்ஷனில் கவனத்தை செலுத்துறதுல வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க, ஒரு சில பிரச்சனை வந்து இருக்குது, டிஸ்ட்ராக்டபிளாக இருக்குது, அந்த குழந்தை ரொம்ப டிஸ்ட்ராக்டபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது. ஆப்ஷன் கிவிங் எ டைமர் டு ஸ்டூடெண்ட் ஃபார் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த குழந்தை வந்து தன்னை ரெகுலேட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணி அதுக்காக அந்த குழந்தைக்காக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அதோட அட்டென்ஷனுக்காக நம்ம ஒரு சில டைம் கொடுக்குறது. செகண்ட் ஒன் காலிங் த பேரண்ட்ஸ் அண்ட் டேக்கிங் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்ட்ரிக்டான இது எடுக்கிறது. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. கிவிங் டு ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டட் டாஸ்க் டு டியூரிங் கிளாஸில் வந்து ரிப்பீட்டடான டாஸ்க் திரும்பி பண்ணுற மாதிரி பண்ண வைக்கிறது. ஸோ அதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரிக்ட்லி டெல்லிங், ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து கைடராக வந்து அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. Option 1 will be the answer. Next question number 6 assertion reason question. Teachers should constantly reflect on their own stereotypes and bias. அதாவது என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயுமே. ஸோ டீச்சர் ஷுட் கான்ஸ்டன்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆன் their own stereotypes and bias. அவங்களோட சொந்த ஸ்டீரியோடைப்ஸ் அவங்க வந்து அவங்ககிட்டே வந்து என்ன மாதிரியான அந்த ஒரு பயாஸ் பற்றின ஒரு ட்ரைட் இருக்குது, அந்த ஸ்டீரியோடைப்ஸ் அதை பற்றி அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங் மீன்ஸ் தட் டீச்சர்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிவ். அதாவது என்ன அப்படின்னா அந்த கல்ச்சுரல் எட்டிக்காக அந்த தன்னோட இதையே அவங்க வந்து அந்த தாண்டி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே வந்து அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, அந்த ஒரு இதை வந்து அவங்க ரெஸ்பான்சிவாக அதுக்கு வந்து இருக்கிறது, டீச்சர்ஸ் வந்து ரெஃப்ளெக்டிவாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ பிகாஸ் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கல்ச்சுரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங், அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம ரெஃப்ளெக்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ட்ரூ தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் ஆர் வந்து கரெக்டான ரீசன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Which of the following process is essential in meaning making of the information received from environment and store it further in memory? அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு இதை அப்சர்வ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடியதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடியதை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறோம் மீன்ஸ் என்விரான்மெண்ட்டில் அதை நடக்கக்கூடியதை பார்த்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்மளோட கவனம் இருக்கும், அதை பார்த்து நம்ம உற்று நோக்கி அந்த கரெக்டான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட அந்த ஒரு
கவனம் வந்து அதில் பங்கு பெறுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்கெட்டிங், ரிட்ரைவல், நம்ம வந்து ரிட்ரைவல் அப்படின்றத யோசிப்போம். ஏன்னா ஸ்டோர் பண்ணுறோம், மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த ஸ்டோர் அப்படின்றது. ரிட்ரைவல் அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்து ரீகால் பண்ணுறது தான் ரிட்ரைவல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7க்கு கரெக்டான ஆன்சர் வந்து அட்டென்ஷன். ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் கோல்பர்க்ஸ் மோரல் டெவலப்மெண்ட் டு சில்ட்ரன்ஸ் ரீசனிங் ரிவால்வ் அரவுண்ட் எத்திக்ஸ் ஆஃப் லா? அதாவது கோல்பர்க்கோட அந்த 6 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் ஆஃப் மோரல் டெவலப்மெண்ட்டில் குழந்தைங்க வந்து அந்த லாவோட எத்திக்ஸ், அந்த லானா என்ன, சொசைட்டியில் லாஸ்னா என்ன, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அதை பற்றி ரீசனிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது இந்த 2 தான். ப்ரீ கன்வென்ஷனல் மோராலிட்டி, கன்வென்ஷனல் மோராலிட்டி. ஸோ இந்த 2 வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து வராது. ப்ரீ கன்வென்ஷனல் மோராலிட்டி, கன்வென்ஷனல் மோராலிட்டி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனல் மோராலிட்டி அப்படின்றது அதில் வந்து 2 ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஓரியன்டேட்டட், இன்னொன்று இண்டிவிஜுவலிசம்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து லாஸ் எதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் 3யும் வராது. கன்வென்ஷனல் மோராலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து மெயின்டைன் சொசைட்டி ஆர்டர் சொசைட்டி அண்டு லா ஆர்டர், அந்த இது வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜில், அந்த கன்வென்ஷனல் மோராலிட்டியில் வரக்கூடிய 4th ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனிங் வந்து வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா option 4 will be the answer. Next question number 9, which of the following is a core principle of constructive learning theory? constructive learning theory முக்கியமான principle என்ன அப்படின்றது. ஸோ இதில் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் their own knowledge through active engagement with their environment. constructive learning அப்படின்றது குழந்தைங்க அந்த ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகி அவங்களாவே பேஸ்டு ஆன் தியர் ப்ரீவியஸ் நாலேஜ் அவங்க வந்து புதுசாக அதை லிங்க் பண்ணி, அந்த ப்ரீவியஸ் நாலேஜோட லிங்க் பண்ணி ஒரு புது நாலேஜை அவங்களோட ஓன் லாங்குவேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்வால்மெண்ட், ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் தான் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் லேர்னிங் இஸ் ப்ரைமர்லி பேசிவ் ப்ராசஸ். கன்ஸ்ட்ரக்டிவில் வந்து குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க, பேசிவ் வந்து கிடையவே கிடையாது. தேர்ட் ஒன், டீச்சர் ஷுட் ப்ரொவைட் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கைடன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். டைரெக்டாக டீச்சர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும் கிடையாது, குழந்தைங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறது. லேர்னிங் அக்கர்ஸ் வென் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் டீச்சர்ஸ். கரெக்டான ஆன்சர்ஸை வந்து ஆன்சர் பண்ணி டீச்சர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வந்து கிடைக்கக்கூடிய மூலிமா வரக்கூடிய லேர்னிங் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி அவங்களோட ஓன் நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங். அது இப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, அக்கார்டிங் டு விகோட்ஸ்கி வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர் இன் ஃபெசிலிட்டேட்டிங் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? நம்ம விகோட்ஸ்கி தியரியில் பார்த்துருப்போம். அவரில் வந்து அந்த தியரியில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து ஸ்கேஃபோல்டிங், ப்ரைவேட் ஸ்பீச். ஸோ அதில் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்றது அந்த ஸ்கேஃபோல்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஒரு க்ளூஸோ இல்லை ஒரு ஹிண்ட்ஸோ கொடுத்து, அதுவும் குழந்தைங்க வந்து செய்ய முடியாமல் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும்பொழுது ஒரு ஹிண்ட்டோ ஒரு க்ளூவோ கொடுத்து அவங்கள வந்து செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்றப்போ. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த கீழே கொடுக்குற ஆப்ஷன்ஸில் அது வந்து எதை அந்த மாதிரி ஸ்கேஃபோல்டிங் ரூலை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், டு அலோ த ஸ்டூடெண்ட் டு லேர்ன் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட்டாக தனியாக கற்றுக்கிறது கிடையாது. ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக குழந்தைங்களே கற்றுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னா அது வந்து பைகட்டோட இதில் வரும். பைகட் தான் வந்து குழந்தைங்க வந்து அவங்களாவே நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற தன்னோட சென்ஸ் ஆர்கன்சஸ் மூலமாக அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொன்னது பைகட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர்றது. செகண்ட் ஒன், டு கிவ் ஒன்லி தோஸ் டாஸ்க் தட் ஸ்டூடெண்ட் கேன் கரண்ட்லி டூ இண்டிபெண்ட்டாக அவங்களால எந்த டாஸ்க்கு செய்ய முடியுமோ அதை மட்டும் கொடுக்குறது, அது கிடையாது. டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் டு த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாலேஜையும் இன்ஃபர்மேஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதுவுமே கிடையாது. லாஸ்ட் ஒன், டு கைட் அண்ட் சப்போர்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் த்ரூ ஸ்கேஃபோல்டிங் மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கைட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4.
அதான் வந்து கரெக்டாக இருக்கும். விகோஸ்கி வந்து ஸ்கேஃபோல்டிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் மூலிமா அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் எக்ஸாம்பிளிஃபை இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடியது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அஃபரிங் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது கரெக்ட். ஏன்னா குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸோட கேப்பபிலிட்டிஸோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது கரெக்டு. செகண்ட் ஒன் என்கரேஜிங் காம்படேட்டிவ் எத்தோஸ், அதாவது குழந்தைங்களுக்கு இடையில வந்து அந்த ஒரு காம்படேட்டிவ் ஒரு போட்டித்தன்மையை வந்து உருவாக்குறது. ஸோ இது வந்து கிடையாது. காம்படேட்டிவ் எத்தோஸ் வந்து வரவே வராது இன்க்ளூசிவ்ல. அப்போது காம்படேட்டிவ் எத்தோஸ் வந்து வராது. தேர்ட் ஒன் இன்கார்பரேஷன் ஆஃப் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது இன்கார்பரேட் பண்ணுறது குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அந்த டைவர்ஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பல்வேறுபட்ட டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணுறது, அதை வந்து நம்ம ஒரு ஓவராலாக லிங்க் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறது. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஃபாலோவிங் ரீசனபிள் அக்கமடேஷன், நம்ம ஒரு சில மாற்றங்களை கொண்டுட்டு வருது டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயோ லேர்னிங் கோல்ஸ்லேயோ அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ்லேயோ வந்து ஒரு சில முக்கியமான ஒரு அக்கமடேஷன் மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வருது. ஸோ இதுவுமே கரெக்டு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா காம்படேட்டிவை வந்து நம்ம ஊக்கப்படுத்துறதுன்றது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, an elementary school teacher can strongly influence students' development of academic self concept by, அதாவது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் எப்படி வந்து குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து லைக் டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஏன்னா நம்ம நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸில் பார்க்கும்பொழுது டீச்சர் சென்டர்ட் மெத்தட் நம்ம 2 இது பார்த்துருந்தோம். டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸில் வந்து ஆட்டோக்ரெட்டிக் அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா டெமோக்ரெட்டிக் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஆட்டோக்ரெட்டிக் அப்படின்றது டீச்சர் சென்டர், டெமோக்ரெட்டிக் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சென்டர். ஸோ இந்த ஆட்டோக்ரெட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸோட கண்டிஷன்ஸ் அவங்களோட இது ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க நல்லா என்ன சொல்கிறது, அவங்களோட ஓவரால் பவர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான். அவங்க தான் ஃபுல் அத்தாரிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான இதில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றப்போ அது வந்து ஆட்டோக்ரெட்டிக்கில் தான் வந்து வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துற ஆப்ஷன்ஸில் வந்து ரிவார்டிங் அட்டானமி அண்டு இனிஷியேட்டிவ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அட்டானமியை வந்து ரிவார்ட் பண்ணுறது, ஒரு சுயம் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இதாக இருக்கிறது, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீப்பிங் வெரி லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து வெரி லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டே இருந்து ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறது. பனிஷிங்கிறது வரவே வராது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது குழந்தைங்கிட்ட இந்த ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு டீச்சர் சென்டர்ட் மெத்தட். அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் அவங்களோட இன்வால்மெண்ட், டீச்சர்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதை அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, அக்கார்டிங் டு லிவ் விகோட்ஸ்கி சில்ட்ரன் benefit from the experience of interacting with dash while according dash their zone of proximal development. அதாவது லிவ் விகோட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த zone of proximal development அந்த கான்செப்ட் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சில்ட்ரன் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்டிங் வித், யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, மோர் நாலேஜபிள், அதிகமாக நாலேஜபிள் இருக்கக்கூடியவங்களோட. ஸோ அப்படி ஆப்ஷன்ஸில் பார்க்கும்பொழுது மோர் நாலேஜபிளில் லாஸ்ட் 2 தான். ஸோ லாஸ்ட் 2ல் ஏதாவது ஒன்று, ஃபஸ்ட் 2 வராது. வித் மோர் நாலேஜபிள் வைல் ஒர்க்கிங் இன், அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டில் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின். ஸோ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸோ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்றது
அந்த ஒரு டீச்சர்ஸோட ஹெல்ப்போட. இது வந்து குழந்தைங்க தனியா செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்து அவங்களுக்கு வந்து செய்ய முடியாத ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இந்த கேப் தான் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸோட கைடன்ஸோட குழந்தைங்க செய்யக்கூடிய இந்த கேப் தான் ஸோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸோ அந்த டீச்சர்ஸோட கைடன்ஸோட மோர் நாலேஜபிள் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த ஸோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். வித்தின்குள்ளே தான் நடக்கும். அவுட் சைட் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, மோர் நாலேஜபிளோட சேர்ந்து ஸோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே இந்த பிளேசஸ்க்குள்ளேயே வித்தின் ஸோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்குள்ளே அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 மோர் நாலேஜபிள் அதர்ஸ் அண்ட் வித்தின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 assertion reason question. There is no objectively definable movement when a child enters middle school or adolescent. அதாவது ஒரு குழந்தை வந்து எந்த ஒரு அப்ஜெக்டிவிட்டியான ஒரு டெஃபனபிள் மூமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வந்து மிடில் சைல்ட்ஹுட்லேயோ ஒரு அடலசன்ஸ் இதுக்குள்ளேயோ வந்து போகும்பொழுது, நம்ம அந்த மிடில் சைல்ட்ஹுட் அடலசன்ஸ் அந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுக்குள்ளே என்ட்ராகும்போது அப்ஜெக்டிவான எந்த ஒரு டெஃபனபிள் மூமெண்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் இன் நேச்சர். அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் நம்மளோட நேச்சரில். ஏன்னா நம்ம அந்த மிடில் சைல்ட்ஹுட் அடலசன்ஸ் அது எல்லாமே ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் தான். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போகக்கூடிய ஒவ்வொரு கண்டினியூஸான ப்ராசஸ். அதுக்கு வந்து அப்ஜெக்டிவான எந்த ஒரு டெஃபனபிள் மூமெண்ட் இதுக்கு இந்த மாதிரியான மூமெண்ட் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு அப்ஜெக்டிவான ஒரு டெஃபனபிள் வந்து கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரீசனுமே வந்து கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 இன் எ ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் இஸ். அதாவது ப்ராக்ரஸிவ் கிளாஸ் ரூம் அப்படின்றப்போ அதில் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ் ரூம், அதாவது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் மாதிரி தான். குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எபிலிட்டிஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்து இருக்கணும். டைனமிக்காக பல்வேறுபட்ட உத்திகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நார்மேட்டிவ், அப்ஜெக்டிவ், சம்மேட்டிவ் இதெல்லாம் கிடையாது. ப்ராக்ரஸிவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த குழந்தைங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்காக அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 இன் ஆர்டர் டு அட்ரஸ் த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அமாங் லேர்னர்ஸ் எ டீச்சர் ஷுட். அதாவது குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை அடையாளப்படுத்துறதுக்கு அதை பார்க்குறதுக்கு டீச்சர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் டிஃபரன்சஸ் அஸ் அப்வியஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் டைவர்சிட்டி. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸை வந்து நம்ம ஹியூமன் டைவர்சிட்டி மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேறுபாடோட ஒரு சிறப்பம்சமாக பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இது கரெக்டான பாசிட்டிவானது. செகண்ட் ஒன், இம்ப்ளிமெண்ட் எ ரிஜிட் அண்ட் யூனிஃபார்ம் கரிக்குலம் கிடையாது. இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், ஃப்ளெக்சிபிலிட்டியான கரிக்குலம் வந்து யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், அக்னாலேஜ் டிஃபரன்சஸ் as அப்நார்மல் அண்ட் கைண்ட் ஆஃப் டெஃபிசிட். அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டிஃப்ரென்சஸை வந்து அப்நார்மலான குழந்தைங்க, குறைகள் இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவானது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வராது, தேர்ட் ஒன் வராது. லாஸ்ட் ஒன் பி இன்டிஃபரண்ட் டுவோர்ட்ஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு இன்டிஃபரண்ட்டாக இருக்கிறது, நம்ம அதை ஏற்றுக்காத மாதிரி இருக்கிறது. ஸோ இதுவும் வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 அலோக் ஷோஸ் த ஃபாலோவிங் பிஹேவியர்ஸ் ஹோல்ட்ஸ் த ஹெட் இன் அக்வர்ட் பொசிஷன் வென் ரீடிங், ஸ்குவிட்டிங் அண்ட் ரப்பிங் த ஐ ஃப்ரீக்வெண்ட்லி, ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஐஸ், கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ். திஸ் கேன் பி த சிம்டம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல். அதாவது அலோக் அப்படின்ற அந்த பையன் வந்து ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்து வெளிப்படுத்துகிறான். என்ன மாதிரி அப்படின்னா தலையை வந்து இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, குனிஞ்சிட்டு ரீட் பண்ணும்பொழுது ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, தன்னோட கண்ணை வந்து கண்டினியூஸாக அதை போட்டு உறுத்துக்கிட்டே அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவனோட கண் வந்து ரெட்டாக சிவப்பாக அந்த ஒரு
எரிச்சல் இருக்கிற மாரி, அந்த குழந்தைக்கே அந்த கண்ல எரிச்சல் இருக்கிற மாரி இருக்கிறது. லெட்டர்ஸ வந்து கரெக்ட்டா அந்த குழந்தையால பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் எதுக்கான சிம்ப்டம்ஸ்? ஸோ என்ன அப்டின்னா, ரப்பிங் த ஐ ஃப்ரீக்வென்ட்லி, ரெட்னஸ், ஸ்வில்லிங் ஆஃப் ஐஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, விசிபிள் இருக்கக்கூடிய ஒரு இது. ஆல்ரெடி நம்ம வந்து லேர்னிங் அந்த ஒரு டிசேபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கும்போது சொல்லியிருப்போம். விஷுவலா இருக்கக்கூடியதில பார்ஷியல், ஃபுல் பிளைண்ட்ல அந்த பார்ஷியல் அப்டின்றப்போ, அந்த கன்டினியூஸா கண்ண வந்து உறுத்துறது, அந்த ரெட்டோட இருக்கிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே விஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப்ஸ் எ மாஸ்டர் கோல் ஓரியன்டேஷன். ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் கோல் ஓரியன்டேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் சொல்லியிருப்போம். மாஸ்டர் கோல் அப்படின்றது நம்மளோட ஓன் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக, நம்மளோட ஒரு ஓன் ஏதாவது ஒரு இது நம்மளுடைய திருப்திக்காக நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மாஸ்டரி கோல். அது வந்து எந்த ஒரு ரிவார்ட்காகவும், இல்லை நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது படிக்கிறதுக்காக, இல்லாட்டி மற்றவங்ககிட்ட ப்ரைஸ் வாங்குறதுக்காக அப்படிலாம் கிடையாது. நம்மளோட சொந்த இதுக்காக நம்ம ஒரு இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு படிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். அதான் வந்து என்ன அப்படின்னா மாஸ்டரி கோல் ஓரியன்டேஷன். ஒரு ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதான் மாஸ்டர் கோல் ஓரியன்டேஷன். ஸோ அது வந்து ஹை கிரேட் ஆர் ரிசீவிங் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் இது பண்ணி இருக்கிறது கிடையாது. ஃபெயிலியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆர் ஃபியர் ஆஃப் ஹியூமலைசேஷன், அது வந்து ஃபெயிலியர் அவாய்டன்ஸ் கோல்ஸ், மாஸ்டரி கோல்ஸ் கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் சர்டன் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆர் காம்படிங் வித் அதர்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் காம்படிட்டிங் வித் அதர்ஸ், மற்றவங்களோட போட்டியிட்டு நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், செகண்ட் ரேங்க் வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்காக இது பண்ணுறது, அது வந்து மாஸ்டரி கோல் கிடையாது. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷனில் வரும். ஸோ மாஸ்டரி கோல் அப்படின்றது ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் ஒன் ஸ்கில்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ டாஸ்க். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, அக்கார்டிங் டு ஜீன் பைகர், த எபிலிட்டி டு யூஸ் சிம்பிள்ஸ் ஃபார் சிம்பிள்ஸ் such as letting the letter X stand for an unknown numeral develops during dash and enables the children to learn. அதாவது ஜீன் பைகெட் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சிம்பிள்ஸை வந்து நீ யூஸ் பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒரு லெட்டரை வந்து என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்றது. ஸோ டக்குன்னு நமக்கு அந்த சிம்பிள் அப்படின்றப்போ போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பார்க்கும்பொழுது நம்ம யோசிக்கிறது டக்குன்னு சிம்பிள்ஸ் அப்படின்றத ஃபார்மல் ஆப்ரேஷனுக்கு போயிடுவோம். கான்க்ரீட் ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜுக்கு வந்து போவோம். அந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து அந்த சிம்பிள்ஸ் லெட்டர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு 2 to 6 இயர்ஸ் ஆர் 2 to 7 இயர்ஸில் டெவலப் ஆகிறது இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இது கிடையாது. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ஒன்று ஃபார்மல் ஆப்ரேஷனல், இன்னொன்று வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் டேர்ம், ஒரு டேர்முக்கு வந்து அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நியூமரல் டெவலப்ஸ் டியூரிங், அந்த அன்னோன் நியூமரல், அந்த ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஜென்ரலாக ஒரு இதை வந்து அஸ்யூம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், தெரியாத ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ் அப்படின்றத வைக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும் அந்த திங்கிங். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து வந்து வராது. ஸோ டெவலப்ஸ் டியூரிங் டேஷ் அண்ட் எனேபிள்ஸ் த சில்ட்ரன் டு லேர்ன். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸுன்றது ஒரு தெரியாத நம்பர் வைக்கும்பொழுது அது எதுக்காக நம்ம அந்த எந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம அந்த இதை வந்து வைப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சர்வேஷன் அண்டு சீரியேஷன் அப்படின்றது அந்த ஒரு சயின்ஸ், அந்த ப்ரொபோசிஷன், அந்த சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறது, ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த கன்சர்வேஷன் அண்டு சீரியஸ் கான்செப்டில் வரும். ஸோ அது வந்து இந்த நம்ம ஜென்ரல் டேர்மை வந்து யூஸ் பண்ணி எக்ஸுக்கு கண்டுபிடிக்க வேல்யூக்கு வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சு அதை அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து கன்சர்வேஷன் அண்ட் சீரியேஷனில் வராது. அப்படி பார்க்கும்பொழுது அல்ஜிப்ரா அண்டு கால்குலேஷன்ஸில் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அல்ஜிப்ராவில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு தெரியாத வேரியபிள், ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ஸில் நமக்கு ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எக்ஸோ
பொய்யினோ ஏதாவது ஒரு சிம்பிள் அஸ்யூம் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிற டேட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அல்ஜிப்ரா அண்ட் கால்குலேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து கற்றுக்கிடும் பொழுது இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 assertion reason question. Students are more likely to do well and stay in school if they have emotional attachment to their school and believe that they matter. அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலோட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட இருக்கும்போது நல்லா படிப்பாங்க, நல்ல இதில் இருப்பாங்க. ஸோ மோர் லைக்லி டு டூ வெல், நல்லா நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும், நல்லா வந்து பண்ணணும், படிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸோடு இருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட ஒரு பாசிட்டிவான எமோஷ்னல் இதோடு இருக்கும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான எமோஷனல் ஃபீலிங்கில் இருக்கும் பொழுது, ஒரு ஹாப்பியாகலையோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோடையோ இருக்கும் பொழுது அந்த ஒரு லேர்னிங்லேயே அவங்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு இருக்கும், ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அசர்ஷன் வந்து கரெக்டு. பிகாஸ் எமோஷன் பிளேஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் லேர்னிங். ஸோ இதுவுமே ட்ரூ. எமோஷன் அப்படின்றது லேர்னிங்கில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. பாசிட்டிவான எமோஷன் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும், நெகட்டிவான எமோஷன் வந்து லேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அசர்ஷனுக்கு வந்து ரீசன் வந்து கரெக்டான ரீசன். அது வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால, லேர்னிங்கில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால குழந்தைங்களோட எமோஷன் வந்து குழந்தைங்க எமோஷனல் ஒரு பாசிட்டிவான எமோஷனில் இருக்கிறதுனால அவங்க நல்லா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ ரெண்டுமே வந்து ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ரோல் ஆஃப் டீச்சர் இன் ப்ராக்ரஸிவ் எஜுகேஷன்? கீழே கொடுத்த ஆப்ஷன்ஸில் ப்ராக்ரஸிவ் எஜுகேஷனில் டீச்சரோட ரோல் வந்து எது பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் ஒன், டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்சூரிங் ஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ப்ராக்ரஸிவில் ஒரு கைடாக ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கைடர் மாதிரி, ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரிக்டர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன், டீச்சர் லெட்ஸ் த சில்ட்ரன் லேர்ன் இண்டிபெண்ட்லி அண்ட் டஸ் நாட் இன்டர்ஃபியர் இன் த லேர்னிங். குழந்தைங்கள இண்டிபெண்ட்டாக அவங்கள வந்து கற்றுக்க வைக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சில பேர் இதை வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ கிடையாது. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் நாட் இன்டர்ஃபியர், அவங்களோட லேர்னிங்கில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது. ஸோ கிடையாது. கைடடாக ஒரு ஃபெசிலிட்டேட்டராக உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் பொழுது அவங்க ஒரு ஸ்கேஃபோல்டிங் ப்ராசஸ் கொடுக்கணும். Third one, the teacher has primary source of knowledge and authority in the classroom. Authority கிடையாது. ப்ராக்ரஸிவ்ல as a guide or facilitator or friend அப்படித்தான் இருக்கணும் ஒரு டெமோக்ராட்டிவ் எஜுகேஷனில். ஸோ அத்தாரிட்டி வந்து கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன், த டீச்சர் ப்ரொவைட்ஸ் டைவர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார் சில்ட்ரன் டு எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ப்ரொவைட் ஸ்கேஃபோல்டிங் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு. ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து தேவையான டைவர்ஸ் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேஸ்டு ஆன் தியர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் கேப்பபிலிட்டிஸ், டைவர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ஸ்கேஃபோல்டிங், ஒரு ஹெல்ப், ஒரு க்ளூஸ், ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கேரக்டரைஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோசியலைசேஷன்? கீழே கொடுத்துட்ட செட் ஆஃப் 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது வந்து சோசியலைசேஷன் ப்ராசஸை வந்து கேரக்டரைஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோசியலைசேஷன்ன்றது நம்ம நிறையா சொசைட்டியில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ், ரூல்ஸ், அதை எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கக்கூடியது. நம்ம அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் ப்ராசஸ். சோசியலைசேஷன்றது லீனியர் ப்ராசஸ் கிடையாது. அது வந்து ஒரே கோட்டோட ஒரே இதாக இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ செகண்ட் ஒன், இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ப்ராசஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும். அந்த நம்ம சொசைட்டியோட ஒத்து போகிறது, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணுறது அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இட் இஸ் ஏ மல்டி டைமென்ஷனல் ப்ராசஸ். அதுவுமே இன்னொன்று என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல், பல்வேறுபட்ட வடிவமைப்பு. நம்ம வந்து சொசைட்டி அப்படின்னா சொசைட்டியில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் சோசியலைசேஷன். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. லாஸ்ட் ஒன், இட் டேக்ஸ் பிளேஸ் யூனிக்லி இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வந்து யூனிக்காக தனித்துவமாக. இப்போ வந்து அந்த சோசியலைசேஷன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நடக்குமானா கிடையாது. ஒவ்வொரு சொசைட்டியில் ஒவ்வொரு ஒரு கல்ச்சர் வந்து இருக்கும், ஒவ்வொரு விதமான நார்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்கக்கூடியது அந்த சோசியலைசேஷன் ப்ராசஸ். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஸ்டேட்மெண்ட் பிசிடி இந்த 3ம் கரெக்டு எக்ஸப்ட் ஏ வந்து தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 வில் பி த ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23, which of the following statements about adolescence is not correct? கீழே கொடுத்துருக்கிறதுல adolescence பற்றி எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ adolescence அப்படின்றது 11 to 18 இயர்ஸில் அவங்களுக்கு வரக்கூடியது, ஒரு கேங் ஏஜோடு இருக்கக்கூடியது, அவங்களுக்கு அந்த ஒரு பியூபர்ட்டி ஏஜ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த இதில் இருப்பாங்க. ஒரு பியர்ஸ் குரூப்போட இதாக இருக்கிறது, கொஞ்சம் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அப்போ அதில் கீழே இதில் எது நாலில் எது வந்து அடலசன்ஸ் இதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், அடலசன்ஸ் இஸ் டெவலப்மெண்டல் டிரான்சிஷன் பிட்வீன் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட்ஹுட் என்டெய்லிங் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், சைக்கோலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ இது கரெக்ட். ஏன்னா அடலசன்ஸ் அப்படின்றது அந்த ஒரு குழந்தை பருவத்துக்கும் அடல்ட்ஹுட் அந்த முதிர்ச்சி அந்த இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த அடலசன்ஸ் அப்படின்றது. அது வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் நம்மளோட மன ரீதியாகவும் எல்லா விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடலசன்ஸை பொறுத்து கரெக்ட். செகண்ட் ஒன், சில்ட்ரன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் யூசர் இன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அடலசன்ஸ் இன் எ சிமிலர் மேனர். அதாவது நிறையா கல்ச்சர்ஸ், நான் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தில் சொசைட்டியில் வந்து குழந்தைங்க அடலசன்ஸ் பீரியடில் வந்து ஒரே மாதிரியான அனுபவங்களை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது கரெக்ட் தான். நிறைய கல்ச்சுரல் இதில் வந்து பார்க்கும்பொழுது ஸோ குழந்தைங்க வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லேயும் வந்து அந்த அடலசன்ஸ் பீரியடில் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அனுபவிக்கிறாங்க, ஒரே சிமிலர் மேனர். அந்த இதுதான் வந்து இது. ஏன்னா அந்த ஸ்டேஜ், அந்த வளரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் வேணால் கரெக்டாக இருக்குமே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடலசன்ஸ் பீரியடில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரே மாதிரியான சிமிலர் மேனர்லேயே இருக்கும் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 will be the answer. ஆப்ஷன் 3 வராது, ஆப்ஷன் 4ம் வராது. ஸோ 23க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போர்ட்ஃபோலியோஸ் ஆர் அண்ட் எஃபெக்டிவ் டூல் ஃபார் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பிகாஸ். அதாவது போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்றது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான டூல். பிகாஸ் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஸ்டேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அது கரெக்டானது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தே இன்வால்வ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டில் குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஸோ இது கரெக்ட். ஏன்னா குழந்தைங்க அவங்களுமே தன்னோட லேர்னிங் வந்து எப்படி இருக்குன்றத தன்னோட ஒர்க்ஸை பார்த்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஒன், ஆஃபர் இன்சைட்ஸ் அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு தகவல், அந்த ஒரு தெளிவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த இதில் நம்ம வீக்காக இருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளோட கெப்பாபிலிட்டி எப்படி இருக்குன்ற அந்த ஒரு இன்சைட் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஒன், ஃபோக்கஸ் மெயின்லி இன் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட். ஃபைனல் ப்ராடக்டில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வெளிப்பாடை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது. ஸோ அந்த இது கிடையாது. போர்ட்ஃபோலியோன்றது டெய்லி அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து டெய்லி அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஃபைல் தான் போர்ட்ஃபோலியோன்றது. ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. லாஸ்ட் ஒன், ஆஃபர் டேஞ்சபிள் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான டூல் போர்ட்ஃபோலியோ அப்படின்றதுக்கான காரணம், கரெக்டான ரீசன்ஸ் வந்து A, B and D. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, a middle school teacher wants to enable meaningful learning by helping students make connections between concepts and real world applications. Which of the following activities would be an appropriate pedagogical strategy? அதாவது ஒரு மிடில் ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங், ஒரு நல்ல லேர்னிங் வந்து கொடுக்கணுன்றத விருப்பப்படுறாங்க. எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து
கான்செப்ட்ஸ் நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்க்கும் ரியல் வேர்ல்டையும் வந்து அதுக்கான அப்ளிகேஷன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் வந்து கொடுக்கணும்னு இது பண்ணுறாங்க. ஸோ அதில் கீழே கொடுத்துருக்குற 4 ஆக்டிவிட்டீஸில் எந்த மாதிரியான பெடகாகிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட இதை வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், லெட் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை மெத்தட் ஆஃப் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கண்டிஷன். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கண்டிஷன் மூலமாக அது சொல்லிக் கொடுக்குறது மீனிங்ஃபுல் லேர்னிங் கிடையாது. அதில் மேபி வந்து நிறையா ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அது வராது. Let the students research on a current issue in small groups and present their findings to the class. அதாவது குழந்தைங்க வந்து இப்போ ஒரு ஸ்மால் குரூப், ஒரு சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு ஒவ்வொரு குரூப்ஸ்லேயும் வந்து இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூவை பற்றி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான காரணங்கள் என்ன, அதோட ப்ரெசண்ட் இது என்ன அப்படின்றது வந்து ஒவ்வொரு விஷயங்களை அவங்க இது பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த இஷ்யூஸை பற்றி கிளாஸ் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுகிறது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கான்செப்ட்ஸு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன், லெட் ஸ்டூடெண்ட் மெமரைஸ். மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் மெமரிஸ் வரவே வராது. லாஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோட ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மீனிங்ஃபுல் லேர்னிங் வந்து வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26, சுஜாதா பார்ட்டிசிபேட்ஸ் ஈகர்லி இன் த டான்ஸ் காம்படிஷன் ஒன்லி பிகாஸ் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வின்னிங் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் காஸ். சுஜாதா இஸ், அதாவது சுஜாதா அப்படின்றவங்க ஒரு டான்ஸ் காம்படிஷனில் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கேஷ் ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கேஷை வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது பார்க்கும்பொழுது அவங்களோட அந்த மோட்டிவ், அவங்க வந்து எதுக்காக இப்படி இந்த இது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது அதை வந்து மாஸ்டரி ஓரியன்ட் லேர்னர் அப்படின்னா கிடையாது. ஏன்னா மாஸ்டரி ஓரியன்ட் அப்படின்றது ஒரு ஸ்கில்லை தானாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இப்போ நான் ஒரு ஸ்கில் படிக்கணும், எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னா நான் விருப்பப்பட்டு நான் அதை படிக்கிறேன், அந்த ஒரு ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்காக அதை நான் படிச்சுக்கிறேன். ஸோ அது வந்து மாஸ்டரி ஓரியன்ட் லேர்னர். ஃபெயிலியர் அவாய்டிங் அப்படின்றது அந்த நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது, தோற்றுறக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது பண்ணுறது தான் ஃபெயிலியர் அவாய்டிங். ஸோ இங்கே அவங்க ஃபெயிலியர் அவாய்டிங்காக அது பண்ணலை, தோற்றுறக்கூடாதுன்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணலை, அந்த ப்ரைஸை வின் பண்ணி ஆகணும், அந்த ப்ரைஸ் வேணுன்றதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் கேரக்டர், அது தன்னோட ஒரு இன்வால்மெண்ட்டுக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஹாப்பினஸ்க்காக பண்ணலை. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்காக பண்ணுறதுனால அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால மோட்டிவேட் பண்ணப்படுறாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட். ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, which of the following is an example of a question that requires students to analyze information. கீழே கொடுத்துருக்க 4 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் வந்து குழந்தைங்கிட்ட அனலைஸை வந்து அனலைஸ் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஹவு டஸ் த ஆத்தர் யூஸ் சிம்பாலிசம் இன் டு கில் எ மாக்கிங் பேர்ட். அதாவது டு கில் எ மாக்கிங் பேர்ட் அப்படின்றதுல ஆத்தர் வந்து எப்படி சிம்பாலிசமை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ அப்போ எப்படி இது பண்ணியிருக்காங்கன்றப்போ குழந்தைங்க அதை வந்து கொஞ்சம் ஓவர் த்ரோ பண்ணி அதை வந்து எந்த விஷயத்தை எதோட லிங்க் பண்ணி சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த அவங்க யூஸ் பண்ண விதத்தை கொஞ்சம் இவங்க டீப்பாக போய் பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அனலைசேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டானது. செகண்ட் ஒன், ஹூ இஸ் த ப்ரோட்டகானிஸ்ட் ஆஃப் டு கில் எம். அந்த இதை வந்து இது பண்ணுறதுக்கு யார் வந்து ப்ரோட்டகானிஸ்ட் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யார். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் கொஸ்டின். ஸோ ஒரு லிமிட்டடான ஆன்சர் தான் இருக்கும், டக்குன்னு சொல்லிடுவாங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன், வாட் இஸ் த பிளாட் ஆஃப் த நாவல். நாவலோட பிளாட் என்னன்னு கேட்குறாங்க, ஒரு ஜென்ரல் டேர்ம் மாதிரி. ஸோ இதுலேயுமே இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு கிடையாது, தேர்டுமே வராது. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த தீம் ஆஃப் த நாவல். அந்த டு கில் எ மேக்கிங் போர்ட அந்த தீம் என்ன. ஸோ அதோட அந்த இதை அவங்க தெரிஞ்ச உடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க அதோட தீம் என்னன்றது. ஸோ ஃபோர்த் ஒன்றுமே வராது. கொஸ்டின் நம்பர் 27க்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஹவு டஸ் த ஆத்தர் யூஸ் சிம்பாலிசம் இன் டு கில் எ மாக்கிங் பேர்ட். Question number 27க்கு answer will be option 1. Next 28 question. Jean Piaget believed that knowledge is. Jean Piaget வந்து knowledge எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றத நம்புறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்டட் இன் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் மோர் நாலேஜபிள் அதர்ஸ். அதாவது நிறைய நாலேஜபிள் இருக்கக்கூடியவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு அவங்களோட சேர்ந்து நம்ம நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து விகோட்ஸ்கி
விகோஸ்கி சொல்லியிருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வராது. செகண்ட் ஒன், எ விசிபிள் பிஹேவியரல் சேஞ்ச் தட் கேன் பி மெஷர்டு வித் ரிலையபிலிட்டி. பிஹேவியரல் சேஞ்ச் வருது. பிஹேவியரல் சேஞ்சஸ் அது வந்து ஜீன் பைகட் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டட் பை த சைல்டு ரேதர் தென் பீங் பாஸ்டு பேசிவ்லி ஃப்ரம் த என்விரான்மெண்ட். அதாவது கன்ஸ்ட்ரக்டட் பை த சைல்டு, குழந்தைங்களால் நாலேஜ் வந்து உருவாக்கப்படுது. ரேதர் தென், அதாவது என்விரான்மெண்ட்டில் இருந்து பேசிவாக ரிசீவ் ஆகிறத விட குழந்தைங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி அவங்களோட நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ஏன்னா ஜீன் பைகட் சொல்லியிருக்கிறது குழந்தைங்க தன்னோட சென்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29, த சென்ட்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் காரல் கிக்லியன்ஸ் கிரிட்டிக் ஃபார் கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மோரல் டெவலப்மெண்ட் அரவுண்ட். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம இந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காரல் கிக்லியன் வந்து எதுக்கு வந்து விமர்சனம் பண்ணார் கோல்பர்க் தியரியோட, அவரோட அந்த ஒரு ஃபெமினிட் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து அவங்க வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து கரெக்டாக ஆப்ஷன் வந்து எதுக்கு போயிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் 3க்கு வந்து போயிடலாம். எத்திக்ஸ் ஆஃப் கேர் அண்டு ஃபெமினிட் பெர்ஸ்பெக்டிவ், அதனால தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, லாஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். The less able a child is to do a task, the more directions the teacher should give, and as the child do more and more, the teacher should help less and less. அதாவது என்ன அப்படின்னா, the less able a child, ஒரு கெப்பாபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தை வந்து டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். டீச்சர்ஸோட வந்து நல்ல ரொம்ப டைரக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது, ஒரு மோர் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கும்பொழுது பண்ண முடியும். ஷுட் கிவ் அண்ட் அஸ் த சைல்டு டூ மோர் அண்ட் மோர். அதாவது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து நிறையா வந்து பண்ண முடியும். அண்ட் அஸ் த சைல்டு டூ மோர் அண்ட் மோர், த டீச்சர் ஷுட் ஹெல்ப் லெஸ் அண்ட் லெஸ். கம்மியாக செய்யும் பொழுது, அதாவது அண்ட் மோர் த டீச்சர் ஷுட் ஹெல்ப் லெஸ் அண்ட் லெஸ், கம்மியாக செய்யும் பொழுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா குறைபாடு அந்த ஒரு capability less able, the less able a child is to do a task, more directions, task the more directions the teacher should give. அது இது பண்ணும் பொழுது அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது. and as the child do more and more, the teacher should help less and less. அந்த குழந்தைங்களால do more and more நிறைய கற்றுக்க முடியும். the teacher should help less and less. ஸோ இது வந்து கரெக்ட் தான். செகண்ட் ஒன், ரீசன் ஏ, பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் கேனாட் அக்யூரேட்லி மெஷர்டு பை கால்குலேட்டிங். அந்த இது எதுக்காக, அந்த ஒரு ஆக்டிவிட்டி அந்த இது பண்ணுறதுனால எதுக்காக அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் கேனாட் பி அக்யூரேட்லி மெஷர்டு பை கால்குலேட்டிங் ஐக்யூ. ஐக்யூ வந்து கால்குலேட் பண்ணி நம்ம இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறது வந்து கரெக்டானது கிடையாது. அது வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. அக்யூரேட்டாக இன்டெலிஜென்ஸை வந்து மெஷர் பண்ண முடியாது ஐக்யூ மூலயமா அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டு. பட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக அப்படின்னா கிடையாது, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4 இருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் அதாவது பேப்பர் 2 கொஸ்டின்குரிய சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இது வந்து அஃபிஷியலான ஆன்சர் கீ கிடையாது. சீட்டட் இன்னும் வந்து சென்ட்ரல் அவங்க வந்து இன்னும் அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஆன்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ வீடியோ தான். ஸோ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம அகைன் ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் 1க்குரிய கொஸ்டின் வந்து நாளைக்கு வந்து போகிறேன். ஏன்னா பேப்பர் 1க்குரிய கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நான் பேப்பர் 1க்குரிய கொஸ்டின்குரிய அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.